இப்போ வந்து நம்ம ரசம் பண்ண போகிறோம், புளி ரசம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு பொரியட்டும் நல்லா. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் 3/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் அதோடு கரைச்சி அந்த பூண்டோடு சேர்த்துக்கிறேன். நான் இந்த புளியில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தது இல்லாமல் நான் மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது. இப்போ நம்ம அதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். ரசம் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடும். சிம்பிளாக புளி ரசம். இதை நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.